ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கோட பார்ட் 2 வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன்னா என்ன, பசுமை புரட்சியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, இந்தியாவில் பசுமை புரட்சியினுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படியெல்லாம் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு அதனால் அவுட்புட்டாக கிடைச்சிது, நம்ம ஃபாலோ பண்ண அந்த 1960ஸ்க்கு முன்னாடி இருந்த ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் என்ன, இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதோட மேஜர் இம்பேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பொதுவாகவே இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே எதனை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் வித் த அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு, இல்லைங்களா? ஸோ நமக்கு கிரீன் ரெவல்யூஷன் மாதிரியே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம பின்னாடி வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த கிரீன் ரெவல்யூஷனுடைய மேஜர் இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த சப்ஸ்டைனல் இன்க்ரீஸ் இன் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், அதாவது வேளாண் உற்பத்தி சார்ந்த தொடர் அதிகரிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கப்படுதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, there is a increased opportunity in agricultural employment. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அதாவது 60% பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் அப்படிங்கிறதுக்கான தொழிலை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக தான் இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ இந்த பசுமை புரட்சியின் காரணமாக நமக்கு இன்னமுமே வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி மார்க்கெட் அப்படிங்கிறதும் நமக்கு அதிகரிச்சிருக்குது, இல்லைங்களா? இது மட்டும் இல்லாமல் இன்டர்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் மார்க்கெட் மெக்கானிசம், அப்போ மாநிலங்களுக்கு இடையேயான பரிமாற்றம் மற்றும் சந்தை முறை. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பாரிட்டி பிட்வீன் த ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் பிக் ஃபார்மர்ஸ், அப்போ சிறு விவசாயிகள் பெரு விவசாயிகளுக்கான ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறதும் நமக்கு என்ன பண்ணப்பட்டது, ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாஸ் மூவ்மெண்ட், அதாவது வெகு மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுதுங்க. இது நம்ம என்னங்கிறத எலாபரேட்டடாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, there is a substantial increase in the agricultural production, அதாவது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. 1950க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான அவுட்புட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்த காலகட்டமாக பார்க்கப்பட்டது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த மான்சூனை பேஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய விஷயம், நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்த விதைகள், அல்லது நமக்கு வெதருங்கிற ஒரு விஷயம் சப்போர்ட் பண்ணாத ஒரு விஷயம், மான்சூன் சரியாக நமக்கு அவுட்புட் கொடுக்காதுன்ட்டு நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பேட்டர்னில் இருந்த விஷயங்களின் வாயிலாக 1950ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன அவுட்புட் கிடைச்சதோ அதை மாதிரி கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஆஃப்டர் 1950ஸ்க்கு மேலே என்ன பண்ண ஆரம்பித்தோம், நமக்கு அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய அல்லது உற்பத்தி செய்யக்கூடிய தானியங்கள்னு பார்த்தீங்கன்னா வீட்டு, ரைஸு மற்றும் செரல்ஸ், வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பொருட்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நமக்கு எங்கிருந்து பெறப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு அமெரிக்காவில் இருந்து தாங்க பெறப்பட்டது. சரிங்களா? ஆஸ் பெர் த லா PL 480 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், நம்ம PL 480 ஒன்று ப்ளஸ் அது இல்லாமல் PL 140 ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தின்படி, அதாவது இந்த PL அப்படின்னா என்னன்னா பப்ளிக் லா. சரிங்களா? ஸோ இப்போ இந்த லாவை பேஸ் பண்ணி நமக்கு இந்த தானியங்கள் எல்லாமே ஃபுட் கிரெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா USA இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் செய்யப்பட்டதுங்க. அப்போ நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு அந்த ஃபுட் ரிசோர்ஸஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நாம் என்ன பண்ணணும், மற்ற நாடுகளிலிருந்து நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு அர்த்தம். பட் இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இருக்கிற ரீசன்ட் டைம்ஸில் இந்த பிரச்சனை எல்லாமே நமக்கு சார்ட் அவுட் ஆகிருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது, இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய சப்ஸ்டேனல் இன்க்ரீஸ் இன் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், வேளாண் உற்பத்தி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்க்கப்படுது. ஏன்னா வேற நாட்டை நம்மளுடைய உணவு பயன்பாட்டிற்காக நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்த காலம் போயிட்டு நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, there is a increased opportunity in agricultural employment. ஸோ இன்டென்சிவ் கிராப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைங்களா? தீவிர வேளாண்மை அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்டென்சிவ் கிராப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான டிமாண்ட் அப்படிங்கிறது என்ன இருக்குது, அக்ரிகல்ச்சரில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ பொதுவாகவே இந்த டிமாண்ட் அப்படிங்கிறத 2 விஷயமா நம்ம பிரிப்போம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்கில்டு அக்ரேரியன்னு சொல்லுவோம். சரிங்களா? அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டு அண்டு ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸுடைய ஹெல்ப் மூலியமாக என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபார்மிங்கிற ஒரு விஷயத்தை மேற்கொண்டுட்டு இருப்பாங்க. அந்த
அந்த அன்ஸ்கில்டு அகாரியனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தப்பட்ட நாலேஜஸ் எல்லாத்தையும் சொல்லி அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அவுட்புட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர். அதாவது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்னு சொல்றதுல கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் நமக்கு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தலைங்க. இது சம்பந்தமா நமக்கு பல நாடுகள் கிட்ட பல சந்தைகள் மற்றும் தொழிற்சாலைகள் சார்ந்த எல்லாத்துக்குமே என்ன பண்ணப்பட்டது, ஒரு நல்ல ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்காகவும் இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது பயன்படுச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணக்கூடிய மற்ற ஃபார்மிங்க்கும் இந்த ஒரு சயின்டிஃபிக் ஃபார்மிங் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த டிபெண்டன்சி அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கை பயன்படுத்தும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு பயன்படுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துலலாம் மாடு பூட்டி உழவு ஓட்டணும் அப்படின்னு பார்ப்போம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிராக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பயன்படுத்தப்படுது இல்லைங்களா. அப்போ இது எல்லாமே ஒரு இன்ஜினியரிங் டிஸ்கவரி தான். பட் இதை நம்ம என்ன பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பொருட்களை கம்மியான செலவில் நம்ம உருவாக்கி விவசாயம் சார்ந்து நம்ம கொடுக்கும் பொழுது அதன் மூலியமாக என்ன பண்ணப்பட்டது, மார்க்கெட்டில் இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக உருவாக்கப்பட்ட அந்த இன்ஜினியரிங் மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கொடுக்கும் பொழுது இது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது. மார்க்கெட் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுதும் இதில் அந்த ஒரு எக்கனாமிக் சிஸ்டம்க்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ ஹெல்ப்டு ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நமக்கு பார்க்கப்படுதுங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அ இன்டர்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் மார்க்கெட் மெக்கானிசம்ங்க. ஸோ எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த கிரீன் ரெவல்யூஷன் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கும் இல்லைங்களா. ஸோ மேஜர் ப்ராப்ளம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் எல்லா இடத்துலையும் நம்மளால் பயன்படுத்த முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரியான காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா சில கிளைமேட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மாநிலங்களான விதர்பான் தெலுங்கானாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மாறுபட்ட ஒரு நிலைக்கு கொண்டு போணுச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஸ்டேட் அகாரியன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு குரோத் ஆனிச்சு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதனுடைய அவுட்புட்டும் நமக்கு ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இது ஒரு டிஸ்பாரிட்டி பிட்வீன் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் பிக் ஃபார்மர்ஸுங்க. ஸோ ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மியான லேண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க லார்ஜ் லேண்ட் வச்சிருந்தாலும் சரி கம்மியான லேண்ட் வச்சிருந்தாலும் அவங்களுக்கான ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மார்க்கெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான விஷயத்தை தான் சொல்லப்படும். அப்போ அந்த வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஒரு இந்தியாவில் இந்த கிரீன் ரெவல்யூஷன் டைமில் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ் மூவ்மெண்ட்டுங்க. மாஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது என்னத்தை நமக்கு சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமிக் வெல்ஃபேருக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிரீன் ரெவல்யூஷனுங்கிற ஒரு விஷயத்த இந்தியா ஃபுல்லாக ஒரு ஃபார்மிங் கம்யூனிட்டியாக நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது இதன் மூலியமாக அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாத்தினுடைய இன்கம் ஸ்டேட்டஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் அதை சேல்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதாக பார்க்கப்பட்டதாக ஒரு ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவானுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கும் நமக்கு இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது அதிகமாக பயன்பட்டதுனால ஒரு ஷார்ட் டேர்மில் நமக்கு ப்ராஃபிட்டும் வளர்ச்சியும் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ கிட்டத்தட்ட இதனுடைய இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அகேரியன் கம்யூனிட்டியினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக இந்த கிரீன் ரெவல்யூஷன் அதிகமான பங்களிப்பை கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் வி see the achievements of the green revolutionங்க. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேர்சிட்டி ஆஃப் த ஃபுட் கிரெயின்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக குறைச்சிருக்கிறோங்க. அப்படின்னா உணவு தானிய பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன இருக்குது, முடிவுக்கு வந்திருக்குது. ஏன்னா பிற நாடுகளை நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்த ஒரு காலகட்டத்தின்படி போகும்போது 480 PL பிரகாரம் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருந்த ஒரு சூழ்நிலைகளெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய உணவு தேவை என்ன இருக்குது, பற்றாக்குறை இட் கம்ஸ் டு அன் எண்ட் அப்படின்னு பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு தானியங்களை இறக்குமதி செய்யும் நாடு என்ற எதிர்மறை நோக்கு மறைந்தது. அப்போ நாம் நம்மளுடைய ஃபுட்டுக்காக மற்ற நாடுகளை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ஒரு மெக்கானிசத்தை நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இட் என்கரேஜ் த ஃபார்மர்ஸ் டு டெஸ்ட் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் த ஹை yield seed அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ். அதாவது கிரீன் ரெவல்யூஷனுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மலாக
நம்மளோட அதாவது சிம்பிளாக இதை HYVPன்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா, ஹை யீல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ட்டு. அப்போ நார்மலாக ஒரு ஏக்கரில் இவ்வளோ அவுட்புட் கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் என்ன பண்ணப்பட்டது, இந்த கிரீன் ரெவல்யூஷன்ங்கிற ஒரு விஷயமே உருவானுச்சு இல்லைங்களா. அப்போ ஹை யீல்டு வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸை நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சுது, மக்கள் விவசாயிகள் கிட்ட கொடுத்து அது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக நமக்கு கிரியேட் ஆனுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கிரீன் ரெவல்யூஷன்ஸை மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் பாருங்க, நீலம், மஞ்சள் மற்றும் வெண்மை புரட்சி, அதாவது நம்மளுடைய ஃபிஷ்ஷு, அதே மாதிரி போல்ட்ரி, அதே மாதிரி நம்மளுடைய டைரி இண்டஸ்ட்ரீஸ், பால். ஸோ இந்த மாதிரியான மற்ற ரெவல்யூஷன்ஸும் வர்றதுக்கும் இந்த கிரீன் ரெவல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படையான காரணமாக கருதப்பட்டதுங்க. அப்போ நம்மளுடைய கிரீன் ரெவல்யூஷன்ங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக பல ரெவல்யூஷன்ஸ் நமக்கு கிரியேட் ஆணுச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பணப்பயிர்கள் மற்றும் நறுமண பொருட்களுங்க, அதாவது கேஷ் அண்ட் ஸ்பைஸ் கிராப்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கிரியேட் ஆயிருந்துச்சு சரிங்களா. இந்த கேப் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருந்துச்சு. அதாவது பணப்பயிருக்கும் நறுமண பயிருக்குமான உற்பத்தி சம முக்கியத்துவம் அளிக்கப்படாததால் பணப்பயிர்கள் என்ன பண்ணப்பட்டது, பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடாக தான் என்னாச்சு, இந்தியா உருவானுச்சு அப்படின்னு பார்க்கலாம். இதனால என்னாச்சு, நமக்கு அந்நிய செலாவணி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்குதுங்க சரியா. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டுங்க. அப்போ நம்ம நார்மலாக நம்ம பயன்பாட்டுக்காக மட்டும் பண்ணாமல் அதை எக்ஸ்போர்ட்டாகவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நெசசரி கிராப்ஸுங்க. ஸோ நம்ம எப்போதுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா நம்மளுடைய சுகர் கேன், ஆயில் சீட்ஸ், சீரல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் அதிகமாக நம்ம என்ன பண்ணல, பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத அவங்க காட்டவே இல்லை. இந்த காரணத்தினால தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு 70ஸ்லையும் 80ஸ்லையும் தான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உணரப்பட்டது. அப்போ 65க்கு மேலேயே நமக்கு என்ன ஆரம்பிச்சிருச்சு, கிரீன் ரெவல்யூஷன் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட 144 டிஸ்ட்ரிக்டில் நடைமுறைப்படுத்திட்டாங்க. பைலட் ஸ்டடியாக 7 டிஸ்ட்ரிக்டில் தான் பண்ணாங்க. இது ஃபர்தராக என்னாச்சு 144 டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்டென்ஷன் ஆணுச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. பட் மற்ற கிராப்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வந்து விவசாயிகள் என்ன பண்ணல, பெருசாக அதை பற்றின ஒரு க்ரோவிங்காக எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் காட்டல. அப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 70s to 80ஸ்ல தான் என்ன பண்ணப்பட்டது, மக்களால் உணரப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த கிரீன் ரெவல்யூஷனுடைய இன்னொரு அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ ஸ்ட்ராட்டஜி, அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் மேஜர் சிரல்ஸ், தானியம் அதாவது கோதுமை மற்றும் நெல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய அவுட்புட், அக்ரிகல்ச்சரல் அவுட்புட்டை நாம் ரொம்ப அதிகமாக கொண்டு போய் காட்டணும் அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த US 480 லா அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா. ஸோ இந்த 480 லா பிரகாரம் தான் என்ன பண்ணப்பட்டது, அமெரிக்கா இந்தியாவுக்கு உணவு தானிய தேவையை பூர்த்தி செய்வதற்காக பல முயற்சிகள் மூலமாக கப்பல் வந்து என்ன பண்ணப்பட்டாங்க, அந்த உணவு தானியங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. அப்போலாம் அந்த கப்பல் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கப்பட்ட காலம். அப்போ இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்குது, இப்போ சார்ட் அவுட் பண்ணிட்டு நம்மளோட உணவு தேவைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம கிரீன் ரெவல்யூஷன்னால அச்சீவ் பண்ணியிருக்கிறோங்க. அப்போ இந்த கிரீன் ரெவல்யூஷன் மெயின்லி எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா நெல், கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம் போன்ற பயிர்களுக்கு மட்டுமே என்ன பண்ணப்பட்டது, பசுமை புரட்சி அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுதான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கிராப்ஸாக நம்ம பார்க்கப்படுதுங்க, கிரெயின்ஸாக சரிங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மெயினாக கமர்ஷியல் கிராப்ஸ் அண்ட் கேஷ் கிராப்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணப்பட்டது, இப்போ பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த யுக்தி வணிக பயிர்கள் அல்லது பணப்பயிர்களான கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவற்றின் உற்பத்தியும் என்ன பண்ணுச்சு, அதிகரிக்கிறது. இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளோட கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது பல ரெவல்யூஷன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு அடித்தளமாக அமைஞ்சுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஹேட் அ பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். நான் ஏற்கனவே சொன்னதான், இட் இஸ் சப்போர்ட்டிங் ஃபார் த அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அப்போ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஹவ் வி ஆர் எம்ப்ளாயிங் த இன்ஜினியரிங் திங்ஸ் டு த அக்ரிகல்ச்சருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம பொதுவாகவே நம்ம பயன்படுத்தின அந்த கிராப்ஸினுடைய அளவு உயர்ந்துருச்சு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படக்கூடிய சில இம்பார்ட்டண்ட்டான எக்யூப்மெண்ட்ஸோ அல்லது மிஷினரிஸோ நமக்கு என்ன பண்ணப்படுது, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பயன்படுற எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டிராக்டர்ஸ் ஆகட்டும், இந்த மெஷின்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இந்த கதிரடிப்பான் இயந்திரங்கள் ஆகட்டும், நம்ம பயன்படுத்தக்கூடிய பம்பு செட்ஸ் ஆகட்டும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணப்படுதுங்க, நமக்கு பசுமை புரட்சி வளர்வதற்கு என்ன பண்ணுது, டைரக்ட்
ரீசன்ஸாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்குங்க, அதாவது கிரீன் ரெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமப்புற மக்களுக்கு பசுமை புரட்சி என்ன பண்ணுது, செழிப்பை வழங்கியது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ அதிகமான உற்பத்தி கிராமப்புற மக்களுக்கு என்ன பண்ணுச்சு, இட் இன்க்ரீஸ்ட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த ரூரல் பீப்புள்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ கிரீன் ரெவல்யூஷன் மூலமாக நமக்கு அதிக கிராப்ஸை நம்ம க்ரோத் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வெரைட்டிஸை நம்ம பயன்படுத்தும் பொழுது இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அவுட்புட் அப்படிங்கிறதும் நமக்கு அதிகமாக இருக்குங்கிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆக ஆரம்பிச்சுது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு அதிகமாக ஆரம்பிச்சுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அங்கு வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இண்டிகேட்டராக பார்க்கப்படுது இன்னைக்கு காலகட்டத்துக்கு இல்லையா? அப்போ மக்களினுடைய வாழ்க்கை தரம் எப்படியெல்லாம் உயருது அப்படிங்கிறத நாம இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப கிராமத்தில் உள்ள மக்களினுடைய வேலை வாய்ப்பு உருவாகுவதன் காரணமாக அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க, அதிகப்படியான மக்களினுடைய வாழ்க்கை தரமும் உயர்வதாக பார்க்கப்படுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு சிங்கிள் கிராப்பிங் மட்டும் இல்லாம பல வகை பயிர் வளர்ப்பு முறையும் என்ன பண்ணப்பட்டது, அதிகமான வேதியுரங்கள் பயன்படுத்துவதற்கான தேவையும் நமக்கு என்னாச்சு, இட் ஹாஸ் பின் இன்க்ரீஸ்ட். அப்ப இந்த பொருட்கள் மல்டிபிள் கிராப்பிங் கொண்டு போறோம், பிளஸ் அது மட்டும் இல்லாம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்றதுனால இந்த டிமாண்ட் ஃபார் த லேபர் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதர் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிரீன் ரெவல்யூஷன்ஸை ஃபங்க்ஷன் பண்றதுக்காக அல்லது அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி கொண்டு வரதுக்காக பேங்க்ஸ் ஆல்சோ ப்ரொவைடட் த லோன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஃபார்மர்ஸ்க்கு இந்த கிரீன் ரெவல்யூஷனை இம்பேக்டாக கொண்டு வந்து அதன் மூலியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், we can able to increase the agricultural crops அப்படிங்கிறத எதன் மூலியமாக நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ப்ரொவைடிங் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ். அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நார்மலான ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மருக்கு நம்ம புதுசாக என்ன பண்ணலாம், இரிகேஷன் மெத்தடாலஜிஸை நம்ம சொல்லித்தரலாம். அதே மாதிரி ஓல்டஸ்ட் மெத்தட் பயன் பண்ணி நம்ம வெளியிலேருந்து தண்ணீர் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பம்ப் செட்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி நமக்கு நார்மலாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த மாடுகளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், உழவு ஓட்டுதல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், we can employ or using the டிராக்டர் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ பர்சன்ஸ் போயிட்டு அந்த கதிரை அறுத்து அதன் மூலியமாக அதை அடித்து நெல்லாக எடுக்கிறதுக்கு பதிலாக we can go for the machines. அப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம், கதிரிறக்கம் இயந்திரம்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா we need some money for the பர்ச்சேசிங் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக தான் என்ன பண்ணப்பட்டது, நார்மலான பேங்கிங் மற்றும் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மூலியமாக வங்கிகள் மூலமாக என்ன பண்ணப்பட்டது, விவசாயிகளுக்கு எளிமையான முறையில் கடன்களை வழங்கின அப்படிங்கிறத பார்க்கப்படுது. அப்போ பேங்க் லோனையும் என்ன பண்ணப்பட்டது, அவங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறதுக்காகவும் அக்ரிகல்ச்சரை ரொம்ப இன்டென்சிவாக கொண்டு போகிறதுக்காகவும் என்ன பண்ணப்பட்டது, நமக்கு அதிகப்படியான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் பண்ணப்பட்டதுங்க. ஸோ இப்படி இந்த நியூ அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜியை பல பேர்களால் அழைச்சாலும் இதை நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மாடர்ன் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜின்னு சொல்லலாம், சீட் ஃபெர்டிலைசர் ஆர் வாட்டர் டெக்னாலஜின்னு சொல்லலாம், ஆர் சிம்பிளி நம்ம என்ன அழைக்கலாம், கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம அழைக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜஸாக வந்துருச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா we had some weakness also. வீக்னஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கிரீன் ரெவல்யூஷனுங்கிற ஒரு விஷயம் நமக்கு நிறைய அவுட்புட்டை கிரியேட் பண்ணியிருந்தாலும், என்னதான் செல்ஃப் சஃபிஷியன்சி ஆஃப் த கிரைன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தாலும் we have some more weakness in the green revolution அப்படின்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான இரிகேஷன்ஸை கொண்டு வந்திருந்தாலும், சரிங்களா, என்ன மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் நாம் பண்ணியிருந்தாலும் இன்னமுமே we are depending the monsoon for performing the agriculture. அப்போ இந்த பருவமழையை நம்பி இருக்கக்கூடிய நிலைமை என்ன ஆகலை, நெவர் சேஞ்ச்டு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டில் we are gambling of the monsoons அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் the strategy needed heavy investment. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். we need a more amount for performing these types of agriculture. நம்ம ஒரு சீட் வாங்கினோம்னா கூட நம்ம என்ன பண்ணணும், we have to spend more money அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பாக்கெட் தக்காளி விதை வாங்கணும்னா கூட you have to spend 600 rupeesன்னு பார்க்கலாம். பட் இதெல்லாம் முன்னாடி சும்மாவே அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஏன்னா அவங்க விலை வச்சிருப்பாங்க, அதன் மூலியமாகவே என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சீட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஃபர்தராக அதே நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஸோ அதன் மூலியமாக என்ன இருக்கும், இந்த சீடுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும். இதுதான் ட்ரெடிஷ்னலுக்கும் நம்ம மாடர்ன் டெக்னாலஜிக்கு இருக்கிற வித்தியாசம். மழை நல்லா வந்துருச்சு அப்படின்னா மான்சூன் பேஸ் பண்ணி there is no need of using the fertilizer and
நம்ம பெஸ்டிசைட்ஸ் எதுக்கு பயன்படுத்துறோங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், பூச்சிகளை தடுப்பதற்காக. பட் இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு நேச்சுரலாக நம்ம பண்ண முடியாது. சில இடங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can go for the pyrethroids அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நேச்சுரல் பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வாட்டருக்கு அஃப்கோர்ஸ் we are depending அதர் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஃபார் பெர்ஃபார்மிங் த அக்ரிகல்ச்சர்னு பார்க்கப்படுது. அப்போ அதிகப்படியான தண்ணீர் நமக்கு விவசாயத்துக்கு தேவைப்படுற காரணத்தினால அதை என்னதான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி மற்ற இடத்துல நம்ம பயன்படுத்தினாலும் நமக்கு மழை மூலமாக கிடைக்கக்கூடிய ரெயின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? அப்போ இந்த வாட்டரை நம்ம போர் போட்டு கொண்டு வரதுக்கோ அல்லது வேற ஏதாவது ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கோ we have to spend more amount for the processing of water and we are going to purchase some pesticides for protecting the crops from the insects, and as well as we have to use the fertilizer for the growth of the plant, and of course we are going to use the seeds. ஸோ இந்த சீட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் இந்த சீட்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹை ஈல்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரப்போகுது. ஸோ வி ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் அமௌண்ட் டு பர்ஃபார்ம் த கிரீன் ரெவல்யூஷன். அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சு நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணும் பொழுது வி ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் அமௌண்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வீக்னஸ் ஆஃப் த கிரீன் ரெவல்யூஷன் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேர் மே பி அ இன்கம் கேப் பிட்வீன் த லார்ஜ் மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது அதிகரித்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லைங்களா? ஏன்னா இந்த கேப் பிட்வீன் த இரிகேட்டர் அண்ட் ரெயின்ஃபெட் ஏரியாஸ் அப்படிங்கிறதும் என்னாச்சு, அதிகமானுச்சுன்னு பார்க்கப்படுது. அப்போ ஒரு லார்ஜ் நம்பரில் அதிகப்படியான ஏக்கரில் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயிக்கும் நம்மளுடைய ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த வருமான இடைவெளி என்னாச்சுன்னு பார்க்கப்படுது, அதிகரித்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நீர்ப்பாசனம் மற்றும் மழைப்பொழிவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கிடையே என்னாச்சு, ஏற்றத்தாழ்வு அதிகரித்ததுனால இப்படி ஒரு மாற்று கருத்து நமக்கு எப்போதுமே நிலவுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இன்கம் கேப்பை மட்டும் நம்ம என்ன சொல்லிட முடியாது, ஒரு வீக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கிரீன் ரெவல்யூஷன் ஈஸியாக அப்ளிகபிள் ஆணுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்ன ரீசன் அப்படின்னா there are several changes occur in the physiography of India அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இந்தியன் physiography பிரகாரம் பார்க்கும் பொழுது அதுதான் நம்ம ஜிடிபி பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஆஸ் per the physiographic divisions of the India, primary sector and secondary sector will be applicable only in few places of the India, but when we go for the tertiary sector it is applicable for all the parts of the India. That's why the tertiary sector is contributing more to the India's GDP அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ நமக்கு இந்த மாதிரியான இன்கம் கேப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகப்படியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் பொழுது ஸ்மால் ஃபார்மர்ஸால் என்ன பண்ண முடியாது, இதை பியூராக நம்மளால் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் இன் பஞ்சாப் அண்ட் ஹரியானா. ஸோ பஞ்சாபினுடைய சில பகுதிகள் மற்றும் ஹரியானாவினுடைய சில பகுதிகள் தவிர கிராமப்புறங்களில் விவசாய தொழிலுக்கான வேலையின்மை என்னாச்சு, அன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டுமே தான் என்ன இருக்குது, இந்த கிரீன் ரெவல்யூஷன்னால எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்குது. பட் வென் யூ கோ ஃபார் த அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தான் இன்னமுமே தொடர்ந்த ஒரு நிலையாக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா முழுவதுமே நாம் என்ன பண்ணிடுறோம், we are going to use the agricultural engineering இல்லைங்களா? அப்போ இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி நம்ம உருவாக்கப்படக்கூடிய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா மிஷினரிஸையும் எக்யூப்மெண்ட்ஸையும் யூஸ் பண்ணும் பொழுது there is no dependency for the ஹியூமன் ரிசோர்ஸ். அப்போ மனித வளம் அப்படிங்கிறது என்ன பண்ணப்படுது, அதனுடைய பங்களிப்பு குறைக்கப்படுவதன் காரணமாகவும் மிஷின்ஸினுடைய பங்களிப்பை அதிகப்படுத்துவதன் காரணமாகவும் எல்லா இடத்துலையுமே என்னாச்சு, நார்மலாக மக்கள் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ அதிகப்படியான வேலைவாய்ப்பு உருவானுச்சுன்னு நம்ம சொன்னோமே, எல்லா இடங்கள்லையும் உருவா கிடையாது. ஸோ சில பகுதிகள், பஞ்சாபினுடைய சில பகுதிகள் மற்றும் ஹரியானாவினுடைய சில பகுதிகளை தவிர நிறைய கிராமங்களில் என்ன இருக்குது, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜர் வீக்னஸ் ஆக பார்க்கப்படுது. யூ ஆர் கோயிங் டு யூஸ் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் த கெமிக்கல்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்தும் பொழுது இட் மே டிக்ரீஸ் த சாயில் ஃபெர்டிலிட்டி. அப்போ மண்ணினுடைய அந்த தன்மை அப்படிங்கிறது என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சத்து பொருட்கள் மற்றும் அதனுடைய ஃபர்டிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குதுங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பெஸ்டிசைட்ஸையோ அல்லது நம்ம ஃபெர்டிலைசர்ஸையோ அதிகமாக பயன்படுத்துகிறோங்கிற பட்சத்தில் தேர் மேபி அ சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அஃபெக்ட் த ஹியூமன் ஹெல்த் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதனால தான் நமக்கு இப்போ என்ன பண்ணப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஆர்கானிக்கை பயன்படுத்தி நம்ம உருவாக்கப்படக்கூடிய அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு பதிலாக அல்லது ஃபுட் கிராப்
கிராப்ஸுக்கு பதிலாக we can go for the organic farming. அப்போ இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுதுங்க. அப்போ லார்ஜர் நம்பர் ஆஃப் கெமிக்கல் யூசேஜ் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, in the form of fertilizer and in the form of pesticides, we are going to use more number of chemicals because these two components are comes under the artificial farming அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ நேச்சுரல் ஃபார்மிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், we are not going to use these types of pesticides for the plant growth or protecting the plant from the other pathogens or other organisms அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் ஆர்டிஃபிஷியல் ஃபார்மிங் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட கிராப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக we are going to use purified form of the chemical compounds. There may be a chances of getting more problem when you are consuming that type of food crops அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதனால தான் என்ன பண்ணப்படுது, ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் கிரீன் ரெவல்யூஷனுடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2006-07 the government of India has planned to produce a second green revolution. சரிங்களா? அப்போ இந்த செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அச்சீவ் த அக்ரிகல்ச்சரல் க்ரோத். அப்போ வேளாண்மையினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்காக தான் என்ன பண்ணப்பட்டது, இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா they have implemented the second green revolution. இந்த செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they have to increase the 400 million tons of food grain against 214 million tons in 2006-07. அப்போ 2006-07 214 மில்லியன் டன்னாக இருந்த நம்மளுடைய உணவு உற்பத்தியை 400 மில்லியன் டன்னுக்கு மேலே உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அப்போ 6-7 இவங்க நடைமுறைப்படுத்தின அந்த செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனை பேஸ் பண்ணி in the year 2020 we are going to achieve this amount of the target. அதாவது from 214 million tons to 400 million tonsக்கு நம்மளோட ஃபுட் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும், ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணுங்கிறது தான் இரண்டாவது பசுமை புரட்சி. ஆக்சுவலாக they have planned to introduce the genetically modified crops. அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களில் கிட்டத்தட்ட 5-6% இருந்தது. அடுத்த 15 வருஷம் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சொல்லப்பட்டது. இதற்காக தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they have the plan to implement the genetically modified seeds. அப்போ இதன் மூலிமா என்ன பண்ணப்படும், நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஏக்கருக்கு உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட் ஆஃப் த கிராப்ஸ் அப்படிங்கிறதுனுடைய மகசூல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த பிரைவேட் செக்டர் டு மார்க்கெட் த யூசேஜ் ஆஃப் GM ஃபுட்ஸ். அப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ் கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to make some MOUs. அதன் மூலியமாக இது மாதிரி உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்ஸாக நம்ம மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதில் கவர்மெண்ட் பிளேட் த கீ ரோல் இன் எக்ஸ்பெக்டிங் த இரிகேஷன் ஸ்கீம்ஸ் அண்ட் மேனேஜிங் வாட்டர் ரிசோர்ஸஸ். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த விதைகள் மற்றும் அது சார்ந்த விஷயங்கள், அதனுடைய அவுட்புட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ், நிறைய விஷயங்கள் என்ன பண்ணப்பட்டது, தனியார் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது இல்லைங்களா? அதற்கான உறுதி செய்யக்கூடிய பண்புகளையும் என்ன பண்ணாங்க, இவங்க கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லிங்கிங் ஆஃப் த ரிவர்ஸ் டு டிரான்ஸ்ஃபர் சர்ப்ளஸ் வாட்டர் டு டெஃபிஷியன்ட் ஏரியாஸ். அப்போ எங்கெல்லாம் தண்ணி தேவைப்படுதோ அதற்கான அந்த நீர்வள ஆதாரங்களையும் என்ன பண்ணணும், கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் அரசு என்ன பண்ணுச்சு, மிக முக்கியமான பங்காற்ற வேண்டும் என்று சொல்லியது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜர் ஷார்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஃபிசியோகிராஃபி பற்றி பார்த்துருக்குறோம். ஆஸ் பெர் த ஃபிசியோகிராஃபி ஆஃப் த இந்தியா மிக முக்கியமாக 6 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருப்போம். வி ஹாவ் அ டெசர்ட், we have a coastal plains, we have a great northern plains, and we have a Himalayas, and we have a peninsular plateaus as well as islands. So these are all the major physiographic divisions present in India அப்படினு பார்க்கப்படுது. Same thing when you go for the green revolutions also we are facing same difficulties. The geoclimatic factors in India will be the main reason for the shortfalls of the green revolution. So எல்லா ஏரியாஸ்மே we cannot applicable these green revolutions as a agriculture source. ஸோ அப்போ ஒவ்வொரு ரீஜியன் சார்ந்தும் நாம் பயன்படுத்தக்கூடிய கிராப்ஸை சார்ந்தும் அதில் கிடைக்கக்கூடிய மகசூல் மற்றும் பண்ணை முறை சார்ந்த வேறுபாடுகள்ங்கிறது என்னாச்சு, தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் த வைடன்ட் கேப் பிட்வீன் த ரிச் அண்ட் புவர் அக்ரிகல்ச்சர்ஸ், ஏழை மற்றும் பணக்கார விவசாயிகளிடம் காணப்பட்ட நீண்ட இடைவெளி ஒரு மிகப்பெரிய ஷார்ட்ஃபாலாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் there is a lack of finance among the small scale farmers to put with the initial investment. அப்போ இனிஷியலாக நம்ம போட வேண்டிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவே என்ன பண்ணப்பட்டது,
அதிகப்படியான முதலீடுகள் தேவைப்பட்டதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த மகசூலை அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க, தே ஆர் யூசிங் த ஹை அமௌண்ட் ஆஃப் த ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். ஸோ கிராப் அவுட்புட் நமக்கு அதிகமாக வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே என்ன பண்ணப்பட்டது, அதிகப்படியான ஃபெர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸும் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய டெபாசிஷன்ஸ் நாம் கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த ஃபுட்ஸ்லேயும் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இட் இஸ் காசிங் மோர் இஷ்யூஸ் டு த ஹியூமன் ஹெல்த் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். சரிங்களா? தென் வி மூவ் ஃபார் த லேக் ஆஃப் சோஷியலைசேஷன் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் வித் ரிகார்டிங் அடாப்டிங் நியூ டெக்னாலஜி. அப்போ புதிய தொழில்நுட்ப பயன்படுத்துறதுலையும் என்ன பண்ணப்படுது, வி ஹாவ் சம் மோர் ப்ராப்ளம்ஸ். அதுலேயும் நமக்கு என்ன ஆகுது, பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி மக்கள் தொகை பெருக்கத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியல, வி கே நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் த பாப்புலேஷன் இன் இந்தியா அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ வி ஹாவ் டு க்ரோத் மோர் அண்ட் வி ஹாவ் டு ப்ரொடியூஸ் மோர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் தொடர்ந்து என்ன ஆகிட்டு இருக்குது. நமக்கு கிரீன் ரெவல்யூஷன் இன்னமும் என்ன ஆகிட்டு இருக்குது, தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ these are all the major important things about the green revolution. Thank you.